ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ப்ளஸ் குழம்பு செய்ய போகிறோம். அது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு ஒரு 2 பீஸு, அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 மினிட்ஸ். கூட 2 ஏலக்காய் அதையும் போட்டு சும்மா ஒரு வணக்கி விட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸு அதை நல்லா இந்த மாதிரி உதிர்த்தி விட்டு சேர்த்துக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 10 டு 15 பல்லு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். அதையும் செஞ்சுக்கலாம். இப்போது இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, சிறிதளவு இஞ்சி இதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போக வரையும் நல்லா வணக்கி விடுவோம். வணக்கி விட்ட பின்னாடி நம்ம காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 சேர்த்திருக்கோம். இது சுமாரான காரம் தான் இருக்கும். அதனால் 6 சேர்த்திருக்கோம். அது நல்லா வதங்கி வந்த பின்னாடி இது கூட கறி மசாலா 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. கரிஞ்சு போகக்கூடாது. மசாலா போட்டோன்னையும் தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கரிஞ்சு போகும். அதனால் அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அது கூட 1 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இன்னும் ரிச்சாக இருக்கும் கிரேவி. இதை நல்லா ஆறின பின்னாடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வெட்டி வச்ச மட்டனை போட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட தண்ணி லைட்டாக சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 டம்ளர் இருந்துச்சுன்னா போதும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான். இது கூட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்தி அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 டூ 6 விசில் விட்டுக்குங்க. உங்கள் சைடில் மட்டன் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. விசில் அந்த பின்னாடி அடங்கின பின்னாடி ஒரு வடை சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து கல்லெண்ணெய் ஆர் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போட்டு வதக்கி விட்ட பின்னாடி இந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்து அதை இது கூட வறுத்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுபடட்டும். நீங்கள் அந்த மீதி இருக்கிற கிரேவியை சாப்பாட்டுக்கு கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 1 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு அந்த கிரேவியை ஒரு 4 கரண்டி எடுத்து இது மேலே அலேக்க ஊற்றிக்குங்க. இதை நல்லா வறுபட்டும், நல்லா திக்காகும், செமையாக இருக்கும் பார்க்குறப்பவே. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு மட்டன் வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா வாசனை மட்டும் போகணும். அதுக்கோசரம் தான் வேக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு திக்காக வரையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு அப்படியே வச்சு சாப்பிட்லாம், செமையாக இருக்கும். இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி இறக்கி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.